Trigonometric equations continue பண்ணலாமா நம்ம நேற்று trigonometric equation னா என்னன்னு பார்த்தோம். any equation comprised of trigonometric function we call it as a trigonometric equation பார்த்தோம். and அதுக்கு ரெண்டு விதமான solution இருக்கு. all those angles which satisfies a trigonometric equation are called as a general solution, and those angles among all those angles which lie between the closed interval minus pi by 2 comma pi by 2 for sine and closed interval 0 comma pi for cos and for open interval minus pi by 2 comma pi by 2 for tan are called as a principal solution. இது நம்ம பார்த்தோம். அப்புறம் general solutions பார்த்தோம். that is of the equation sin theta is equal to 0. அதுக்கு general solution வந்து theta is equal to n pi where n belongs to z, and cos theta is equal to 0 க்கு theta is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z. tan theta is equal to 0 is theta is equal to n pi where n belongs to z. Now to find the general solution of the form sin theta is equal to sin alpha where alpha is a principal value, இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு solution வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா theta is equal to n pi plus minus 1 whole power n into alpha where n belongs to z. அடுத்து cos theta is equal to cos alpha where alpha is a principal value இருந்துக்கும்போது அதுக்கு general solution வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா this theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. and then tan theta is equal to tan alpha where alpha is a principal value இருக்கும்போது அதுக்கு general solution என்னன்னு பார்த்தீங்கன்னா theta is equal to n pi plus alpha where n belongs to z. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு இருந்தோம். எப்படி பிரின்சிபல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அண்ட் எப்படி ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது நம்ம கண்டினியூ பண்ணுவோம், எக்ஸாம்பிள்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது எக்ஸாம்பிள் 3.45. ஸோ எக்ஸாம்பிள் 3.45 இது நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த சைட் பிரின்சிபல் வேல்யூவை எழுதிட்டு அதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுட்டோம். பட் இப்போ நம்ம போட போகிறது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி we have to bring it in this form. either cos theta is equal to 0. இப்போ நம்ம 6 ஃபார்முலா படித்தோம்ல, அந்த 6 ஃபார்முலாவில் ஏதாவது ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சால்வ் 3 cos square theta is equal to sin square thetaன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். how to solve this. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 cos square theta is equal to sin square theta. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே அதை ஃபுல்லாக நீங்கள் இதில் மாற்றிடுங்க. தட் இஸ் ஏதாவது ஒரு இதில் மாற்றிடுங்க, காஸ்ட்லேயோ இல்லைன்னா சைன்லேயோ மாற்றிடுங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம காஸ்டில் மாற்றிடுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 3 cos square theta is equal to இதை 1 minus cos square thetaன்னு எழுதலாமா. இப்போ cos square thetaவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், 3 cos square theta minus plus cos square theta, இந்த minus cos square theta இந்த பக்கம் வரும்போது plus cos square thetaன்னு வந்துடும் is equal to 1. ஸோ அப்போ 4 cos square theta is equal to 1 ன்னு வந்துடும். or in other words cos square theta is equal to 1/4 ன்னு வந்துடும். பட் நம்ம cos square theta is equal to somethingக்கு எந்த சொல்யூஷனுமே படிக்கலை. இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் படிக்கலை. ஸோ இந்த cos square thetaவை in terms of cos 2 theta வர மாதிரி எழுத போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, cos square theta in terms of cos 2 theta. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 1 plus cos 2 theta divided by 2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். புரியுதா. இப்போ இந்த trigonometric equationல எங்கே cos square theta வந்தாலும் அல்லது sin square theta வந்தாலும் அதை we have to bring it in the form of 1 plus cos 2 theta by 2 or sin 1 minus cos 2 theta by 2 அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ அதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், we can write this as 1 plus cos 2 theta divided by 2 is equal to 1/4 ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 4 cancel பண்ணலாமா, 2 times. அப்போ therefore from this we can say that cos 2 theta is equal to 1/2 minus 1 ன்னு சொல்லலாமா. ஏன்னா இந்த plus 1 அந்த பக்கம் போகும்போது நமக்கு minus 1 ன்னு ஆகிடும். ஓகேவா. அப்போ therefore cos 2 theta is equal to minus 1/2 ன்னு வந்துடும். இப்போ வந்து cos theta is equal to cos alphaன்ற ஃபார்முலா எழுத முடியும். இப்போ இதை நம்ம cos alphaன்ற ஃபார்முலா எழுதலாம், minus 1/2. இப்போ cos is negative. நெகட்டிவ்னா இப்போ எந்த குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் சொல்யூஷனுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆங்கிளை கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். புரியுதா. யூ கேன் டேக் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள். ஆனால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா காசை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருந்தால் இட் இஸ் நெகட்டிவ் இன் செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் நெகட்டிவாக இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் நெகட்டிவாக இருக்கும். பட் காசோட ரேஞ்ச் என்ன படித்தோம், பிரின்சிபல் சொல்யூஷனுக்கு 0 to pi. ஸோ அப்போ 0 to piனா அப்போ எந்த ஆங்கிள் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளை எப்படி எடுக்கணும்னு சொன்னேன் நான், pi minus theta. புரியுதா. ஸோ காஸுக்கு வந்து யூ ஹாவ் டு டேக் இட் as pi minus theta. அப்போ therefore this we can write it as cos 2 theta is equal to cos of pi minus pi by 3 ன்னு சொல்லலாம்.
ஏன்னா cos 60 தானே 1/2. ஸோ pi minus pi by 3ன்னு சொல்லலாம். ஏன்னா cos of 180 minus theta is minus cos theta. இப்போ minus cos pi by 3ன்னு வரும், which is equal to minus 1/2ன்னு வரும். So therefore this we can write it as cos of pi minus pi by 3ன்னு எழுதலாம். இப்போ இதை simplify பண்ணணும். அப்போ you'll get it as cos 2 pi by 3. அப்போ cos 2 theta is equal to cos 2 pi by 3. இப்போ this is of the form. This is of the form. So இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? cos theta is equal to cos alpha என்ற ஃபார்ம்ல இருக்கா? cos theta is equal to cos alpha, where alpha is a principal value which lies between 0 to pi. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். அப்போ சொல்யூஷன் என்ன படித்தோம்? then theta is equal to 2n pi plus or minus alpha, where n belongs to z is the general solution படித்தோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? தீட்டாக்கு பதிலாக we have 2 theta. So அப்போ therefore 2 theta is equal to 2n pi plus or minus 2 pi by 3. ஆல்ஃபாக்கு பதிலாக we have 2 pi by 3. So 2 theta is equal to 2n pi plus or minus 2 pi by 3ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். இங்கே சொல்யூஷன் வந்து தீட்டா. அப்போ we need to find தீட்டா. ஸோ அதனால் த்ரூ அவுட் 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? தீட்டா is equal to n pi plus or minus pi by 3, where n belongs to z is the general solution. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த மாதிரி cos square theta sin square thetaலாம் வந்தால் அதை we have to use this formula 1 plus cos 2 theta by 2. sin square theta நினச்சுன்னா 1 minus cos 2 theta by 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபார்ம் cos theta is equal to cos alphaன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்து and then we have to use the ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 3.46. எக்ஸாம்பிள் நம்பர் 3.46 போடலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் sin x plus sin 5x is equal to sin 3x. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சால்வ்னா என்ன அர்த்தம்னா we need to find the value of x, find the solution. சால்வ்னாலே ஜென்ரல் சொல்யூஷன் தான். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன்னா இப்போ இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன? sin x plus sin 5x is equal to sin 3x. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். sin c plus sin d. sin c plus sin dக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 cos c plus d by 2. 2 cos c plus d by 2. That is x plus 5x by 2. Sorry, 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. That is 5x minus x by 2. இந்த sin 3x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். மைனஸ் sin 3x is equal to 0. புரியுதா? இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வேல்யூ, இது ஆங்கிள், கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இட் இஸ் 2 இன்ட்டு sin, இது 6x by 2 which is 3x, இன்ட்டு cos, இது வந்து 4x by 2 which is 2x, மைனஸ் sin 3x is equal to 0. இப்போ பாருங்க இது ரெண்டுல இந்த sin 3x காமனா வெளில எடுக்கலாமா? can we take sin 3x common? so அப்ப sin 3x into 2 cos 2x minus 1 is equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. புரியுதா? நம்ம அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனில் ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவோம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அதுவும் சில சமயம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா sin c plus sin d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏதாவது காமனாக வெளில எடுத்திங்கன்னா இட் வில் பிகம் ஃபேக்டர்ஸ் ஆகிடும். இப்போ ஃபேக்டர்ஸை தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். we can find the solution easily. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸை தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ therefore either sin 3x is equal to 0 or 2 cos 2x minus 1 is equal to 0. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கோம். கேஸ் 1, that is sin 3x is equal to 0. இப்போ இந்த கேஸ் வந்து it is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? sin theta is equal to 0. sin theta is equal to 0க்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்? theta is equal to n pi where n belongs to z. இல்லையா? இதான சொல்யூஷன் பார்த்தோம். அப்போ இது படி பார்க்க போனால் இங்கே நமக்கு என்ன வருது? தீட்டாக்கு பதிலாக we have 3x. அப்போ 3x is equal to n pi. ஓகேவா? so we'll get it as 3x is equal to n pi where n belongs to z, or in other words x is equal to n pi by 3 where n belongs to z. so இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இன்னொரு கேஸ், இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? it is given that cos 2x
cos 2x is equal to 1 by 2 னு எழுதிக்கலாமா? இந்த minus 1 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா minus 1 வந்து அந்த பக்கம் போகும்போது plus 1 னு ஆயிடும். you will get it as cos 2x is equal to 1 by 2 னு ஆயிடும். இப்போ இந்த 1 by 2 எப்படி எழுதலாம்? we can write it as first quadrant angle தான் எழுதணும், which is cos pi by 3. ஏன்னா cos 60 degree is 1 by 2 இல்லையா? so cos pi by 3. now this is of the form இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? cos theta is equal to cos alpha. இதுக்கு என்ன சொல்யூஷன் படிச்சோம்? theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. so இதான சொல்யூஷன் படிச்சோம். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்க தீட்டாக்கு பதிலா we have 2x and alphaக்கு பதிலா pi by 3. so அதே தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். தீட்டாக்கு பதிலா 2x and alphaக்கு பதிலா pi by 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so அப்ப therefore from this we can say that 2x is equal to 2n pi plus or minus pi by 3 where n belongs to z. இப்போ இதை throughout 2 ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு வேண்டியது x தான் வேணும். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா அப்போ நமக்கு என்ன வரும்? you'll get it as x is equal to n pi plus or minus pi by 6 where n belongs to z or the general solutions. ஸோ இதுக்கு இதுவும் சொல்யூஷனாக இருக்கலாம் அல்லது இதுவும் சொல்யூஷனாக இருக்கலாம். புரியுதா? either this can be the solution or this can be the solution. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ ரெண்டுமே சொல்யூஷனாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஜெனரல் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.47. ஸோ இப்போ இதுலேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x plus sin x is equal to cos 2x plus sin 2x. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x plus sin x is equal to cos 2x plus sin 2x. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கும் நம்ம cos c plus cos d ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த cos 2x இந்த பக்கமும் sin x அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ தான் நம்மளால் cos c plus cos d cos c minus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஆர் sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த cos 2x இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? cos x minus cos 2x is equal to இந்த sin x அந்த பக்கம் போச்சுன்னா sin 2x minus sin x ன்னு வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 2x minus sin x வந்து sin x கிடையாது. இது சப்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா sin c minus sin d. ஸோ இந்த பக்கம் cos c minus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ cos c minus cos d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? cos c minus cos d க்கு ஃபார்முலா வந்து 2 sin c plus d by 2 that is x plus 2x by 2 into sin d minus c by 2 that is 2x minus x divided by 2 is equal to இப்போ இந்த பக்கம் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இந்த பக்கம் என்ன ஃபார்முலா? sin c minus sin d. sin c minus sin d க்கு என்ன ஃபார்முலா? 2 cos c plus d by 2 that is cos 2x plus x divided by 2 into sin c minus d by 2 that is 2x minus x divided by 2 வந்துரும். இப்போ which is equal to, ஸோ ரெண்டு சைடும் நம்ம 2 கேன்சல் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. இதுவும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இதுவும் வேல்யூ ஆனால் இது ஆங்கிள் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? sin of 3x by 2 into இது sin x by 2. ஸோ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? இந்த டேர்ம் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? minus cos 3x by 2 into sin x by 2 is equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? ஏதாவது காமனாக வெளில எடுக்க முடியுமா? sin x by 2 காமனாக வெளில எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore sin x by 2 into sin 3x by 2 minus cos 3x by 2 is equal to 0ன்னு வந்துடும். இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்போ either sin x by 2 is equal to 0 or sin 3x by 2 minus cos 3x by 2 is equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் இந்த கேஸ் எடுத்துக்கோம். ஸோ கேஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இட் இஸ் sin x by 2 is equal to 0. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? it is of the form sin theta is equal to 0. sin theta is equal to 0க்கு என்ன ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தோம்? theta is equal to n pi where n belongs to z is the general solution பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? x by 2. அப்போ x by 2 is equal to n pi where n belongs to z
or in other words இந்த 2 அந்த பக்கம் cross multiply பண்ணுறோன்னா ஏன்னா நமக்கு வேண்டியது x தான். ஸோ அப்போ x is equal to 2n pi where n belongs to z. ஸோ இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா, இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ அடுத்த கேஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸ் 2. ஸோ கேஸ் 2 நம்ம என்ன பார்த்தோம், sin 3x by 2 minus cos 3x by 2 is equal to 0. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னா இதை we are going to write it like this, sin 3x by 2 is equal to cos 3x by 2ன்னு சொல்லலாமா? or in other words இந்த cos 3x by 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து sin 3x by 2 divided by cos 3x by 2 is equal to 1ன்னு சொல்லலாமா? இந்த cos 3x by 2 இங்கே denominator கொண்டு வந்துட்டேன். what is sin by cos? sin by cos என்ன? tan இல்லையா? sin by cos வந்து tan. ஸோ அப்போ இதை tan 3x by 2 is equal to 1ன்னு சொல்லலாமா? நான் இதோட கண்டினியூஷன் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் கீழே எழுதுங்க, கீழே அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். நான் இதோட கண்டினியூஷன் இங்கே எழுதுகிறேன். ஸோ இட் இஸ் tan 3x by 2 is equal to 1. or இதை we can write it as tan 3x by 2 is equal to tan pi by 4ன்னு எழுதலாமா? ஏன்னா tan 45 தானே 1. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? this is of the form tan theta is equal to tan alpha. அந்த ஃபார்மில் இருக்கா? அப்போ therefore இதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம்? theta is equal to n pi plus alpha where n belongs to z. இல்லையா, இதுக்கு சொல்யூஷன் இதானே படித்தோம். அப்போ therefore இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 3x by 2 is equal to n pi plus alphaக்கு பதிலாக we have pi by 4 where n belongs to z. இப்போ நமக்கு வேண்டியது x தான் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லாக 2/3 மல்டிப்ளை பண்ணிடுவோம். that is multiply by 2/3. ஸோ 2/3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அப்போ x is equal to 2n pi by 3 plus ஸோ இது வந்து 2 pi by 3 into 4 where n belongs to z. இப்போ இங்கே இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணலாமா? 2 times. இப்போ therefore x is equal to 2n pi by 3 plus pi by 6 where n belongs to z is the general solution. ஸோ இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன், இங்கே ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குது. இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இது வந்து ஆக்சுவலாக நமக்கு எக்ஸு தான் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா we are multiplying throughout by 2/3. இந்த பக்கம் 2/3 மல்டிப்ளை பண்ணால் 3/2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2n pi by 3ன்னு வந்துடும். இங்கே 2/3 கேன்சல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆகிட்டு pi by 6ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன். இந்த மாதிரி ஃபார்மில் வந்துச்சுனாலே sin theta minus cos theta is equal to 0ன்னு வந்தாலே அதை we have to write it as sin theta is equal to cos theta. இப்போ sin theta by cos theta is equal to 1ன்னு எடுத்துட்டு tan theta is equal to 1ன்னு எடுத்து சால்வ் பண்ணணும். ப்ளஸ்ன்னு வந்தாலும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ்ன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ டினாமினேட்டர் கொண்டு வரும்போது sin theta by cos theta is equal to -1ன்னு வந்துடும். அப்புறம் நம்ம tan theta is equal to -1. அப்போ tan theta is equal to tan of minus pi by 4ன்னு போட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும், திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் வந்தால் போட முடியும். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 3.48. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் sin 9 theta is equal to sin theta. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு சால்வ் திஸ்ன்னு பார்க்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் given that sin 9 theta is equal to sin theta. இப்போ இந்த sin thetaவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ என்ன வரும்? sin 9 theta minus sin theta is equal to 0ன்னு வந்துருமா? இப்போ sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணி sin 8 thetaன்லாம் போட்டுறக்கூடாது, அதெல்லாம் சப்ராக்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ இதுக்கு sin c minus sin d, அதுக்கு தான் அந்த ப்ராடக்ட் டு சம் டு ப்ராடக்ட் ஃபார்முலாலாம் நம்ம படித்தது. ஸோ sin c minus sin dக்கு என்ன ஃபார்முலா? 2 cos c plus d by 2 that is 9 theta plus theta by 2 into sin c minus d by 2 which is 9 theta minus theta by 2 is equal to 0. ஸோ இது வந்து 10 theta by 2 which is 2 cos 5 theta into sin
9 theta plus minus theta is 8 theta by 2 which is 4 theta is equal to 0 னு வந்துரும். இப்போ தனித்தனியாக 0க்கு equate பண்ண வேண்டியதான். இப்போ either cos 5 theta is equal to 0 or sin 4 theta is equal to 0. So இப்போ first case 1 that is cos 5 theta is equal to 0. இப்போ this is of the form. So இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? cos theta is equal to 0. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்? theta is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z. இல்லையா? இதான ஜெனரல் சொல்யூஷன் பார்த்தோம். அப்போ therefore இங்கே தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? 5 theta. So 5 theta is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z. So அப்போ therefore theta is equal to இந்த 5 இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 2n plus 1 into pi by 10 where n belongs to z. So இது ஒரு general solution. அடுத்தது இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ் 2ல வந்து sin 4 theta is equal to 0. So this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? It is of the form sin theta is equal to 0. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம்? theta is equal to n pi where n belongs to z. இல்லையா? இதான சொல்யூஷன். அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 4 theta. அப்போ 4 theta is equal to n pi where n belongs to z. அப்போ therefore theta is equal to n pi by 4 where n belongs to z are the general solutions. ஸோ இது ரெண்டுமே இந்த ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 3.49. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே tan 2x is equal to minus cot of x plus pi by 3 கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? tan 2x is equal to minus cot of x plus pi by 3. ஸோ இதை வந்து tan வர மாதிரி எழுதணும். புரியுதா? இந்த மைனஸ் காட்டை tan வர மாதிரி எழுதிட்டோன்னா tan theta is equal to tan alphaன்ற ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை tan வர மாதிரி எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் வர மாதிரி எழுத முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் வர மாதிரி எழுத போகிறோம். we are going to write it as a second quadrant. that is இதை எப்படி எழுத போகிறோம்னா tan 2x is equal to இதை tan of pi by 2 plus x plus pi by 3 எழுதலாமா? ஏன்னா tan of pi plus theta, pi by 2 plus theta or tan of 90 plus theta. 90 plus theta lies in second quadrant. Second quadrantல tan is negative and 90 இருக்கறனால change the function cot ன்னு மாத்தணும். புரியுதா? cot of minus cot of x plus pi by 3 எப்படி எழுதுறோம்னா tan of pi by 2 plus x plus pi by 3 ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ therefore இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? tan 2x is equal to tan of, so pi by 2 plus pi by 3 we'll get it as 5 pi by 6. LCM எடுங்க. 6 தான் LCM இல்லையா? இங்கே வந்து 3 pi வந்துடும், இங்கே 2 pi வந்துடும். ஆட் பண்ணிங்கன்னா 5 pi by 6 plus x ன்னு வந்துடும். Now this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? tan theta is equal to tan alpha. புரியுதா? அந்த ஃபார்மில் இருக்கா? அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம்? theta is equal to n pi plus alpha where n belongs to z. இதான சொல்யூஷன் சொன்னோம். அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x is equal to n pi plus alphaக்கு பதிலாக we have 5 pi by 6 plus x where n belongs to z. இப்போ ப்ளஸ் எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு எக்ஸ் வேணும். புரியுதா? எக்ஸ் தான் என்னன்னு தெரியணும். ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2x minus x is equal to n pi plus 5 pi by 6 where n belongs to z. Or in other words, x is equal to n pi plus 5 pi by 6 where n belongs to z is the general solution. இந்த சம் ரொம்ப ஈஸி, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஆனால் இதெல்லாம் நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தடவை மட்டும் பார்த்தா ஞாபகத்துக்கு வராது. எக்ஸாமுக்கு திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 3.50 அது பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா
solve sin x minus sin 3 sin 2x plus sin 3x is equal to cos x minus 3 cos 2x plus cos 3x. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x minus 3 sin 2x plus sin 3x is equal to cos x minus 3 cos 2x plus cos 3x. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்துக்கும் sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஒரு 3 வேறு இருக்குது, அதனால் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது ரெண்டுத்துக்கும் sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ sin c ப்ளஸ் sin d என்ன ஃபார்முலா? 2 sin c plus d by 2, that is x plus 3x by 2 into cos c minus d by 2, that is x minus 3x by 2 minus 3 sin 2x. இது அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் இது ரெண்டுத்துக்கு cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். cos c plus cos d. cos c plus cos d என்ன ஃபார்முலா படித்தோம்? it is 2 cos c plus d by 2, that is x plus 3x by 2 into cos c minus d by 2, that is x minus 3x by 2 minus 3 cos 2x. ஓகேவா? இப்போ இதில் நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? sin 4x by 2 which is sin 2x into cos of இது minus 2x by 2 which is minus x ன்னு வந்துடும். minus 3 sin 2x is equal to இங்கே simplify பண்ணோன்னா என்ன வரும்? it will be cos 4x by 2 which is cos 2x into cos of இது minus 2x by 2 which is minus x minus 3 cos 2x ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து sin 2x காமனாக வெளில எடுக்கலாமா? can we take sin 2x common? ஸோ இது ரெண்டுத்துலேருந்து இந்த முதல்ல எல்லா டேர்ம்ஸும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். let us bring every term to this side. ஸோ அப்போ it is sin 2x cos of minus theta is cos theta minus 3 sin 2x minus cos 2x into cos x. ஏன்னா cos of minus theta is cos theta. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? it will become as plus 3 cos 2x is equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து let us take sin 2x common. ஸோ sin 2x காமனாக வெளில எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? cos x minus 3ன்னு வந்துடும். அது மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நமக்கு என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? minus cos 2x வெளியில் எடுத்துடலாமா? cos 2x வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு இங்கே என்ன இருக்கும்? cos x minus 3 is equal to 0. இப்போ அகெயின் இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக இருக்குது? we have cos x minus 3 common into sin 2x minus cos 2x is equal to 0. So from this we get that cos x is equal to 3 or sin 2x is equal to cos 2x ன்னு வந்துடும். இப்போ இது தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். now case 1. so first case நமக்கு என்ன கிடைக்குது? cos x is equal to 3. but this is not possible. ஏன்னா the value of cos x always lies between just a second. okay, so இது correct தான். so cos x is equal to 3. now the value of cos x always lies between minus 1 and plus 1 இல்லையா? cos x ஓட வேல்யூ வந்து minus 1 and plus 1க்கு நடுவில் தானே இருக்கும். ஸோ அதனால் we can say that this is not possible. the solution or this equation has no solution since the value of cos x lies between minus 1 less than or equal to cos x less than or equal to 1. cos x ஓட value always lies between minus 1 and plus 1. cos x ஓட வேல்யூ வந்து minus 1க்கும் plus 1க்கும் நடுவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக cos x is equal to 3க்கு சொல்யூஷன் இருக்காது. ஏன்னா எக்ஸுக்கு நீங்கள் என்ன ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் cos x வந்து 3 வரவே வராது. cos x வந்து 3 வரவே வராது. எக்ஸுக்கு நீங்கள் என்ன ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் cos xக்கு 3 வராது. புரியுதா? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்கிறோம். இட் இஸ் ஜஸ்ட் அ செகண்ட்மா. இந்த இடத்துல இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இல்லையே, இங்கே சப்ராக்ஷனில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது கேன்சல் பண்ணக்கூடாது. இது ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், இது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 2 வரும், இங்கேயும் 2 வரும். ஸோ இப்போ இந்த பக்கம் கொண்டு வரும்போது இது 2 இருக்கும், இங்கேயும் 2 இருக்கும். ஸோ இங்கே காமனாக வெளில இருக்கும்போது இது பி ஹேவிங் இட் அஸ் 2. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு இங்கே 2 இருக்கும். ஸோ இப்போ இட் இஸ் பி லைக் திஸ். அப்போ cos x is equal to 3/2. அப்பயும் பார்த்தீங்கன்னா 3/2ங்கிறது 1.5.
1க்கு மேலே வந்துடுது இல்லையா? ஸோ அப்போ அதனால இதுக்கு சொல்யூஷன் இஸ் நாட் பாசிபிள். திஸ் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ சொல்யூஷன். இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. புரியுதா? ஏன்னா காஸோட எந்த வேல்யூக்குமே 3/2 வராது. 3/2 வரவே வராது. ஏன்னா 3/2ங்கிறது 1.5. 1.5ங்கிறது 1க்கு மேலே போயிடுது. ஸோ அதனால இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் உண்டு. ஸோ கேஸ் 2. கேஸ் 2ல் நம்ம என்ன சொல்கிறோம்? sin 2x is equal to cos 2x. இந்த மாதிரி வந்தாலே எப்படி போடணும்னு சொன்னேன்? இந்த cos 2xஐ டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? sin 2x divided by cos 2x is equal to 1 ன்னு சொல்லலாம். or in other words tan 2x is equal to 1 or tan 2x is equal to tan pi by 4. So this is of the form tan theta is equal to tan alpha. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன பார்த்தோம்? theta is equal to n pi plus alpha where n belongs to z is the general solution பார்த்தோம். அப்போ இங்கே என்ன வரும்? it will be 2x. ஏன்னா தீட்டாக்கு பதிலாக we have 2x. அப்போ 2x is equal to n pi plus pi by 4 where n belongs to z. இப்போ இதுலேருந்து நமக்கு வேண்டியது x தான். அப்போ இதுலேருந்து x என்ன வரும்? dividing by 2 we get that x is equal to n pi by 2 plus pi by 8 where n belongs to z is the general solution. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகேவா? ஓகே. இந்த 2வை கேன்சல் பண்ணக்கூடாதுமா. ஏன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இல்லை. ஏன்னா சப்ராக்ஷனில் இன்னொரு டேர்ம் இருக்கிறதுனால இந்த 2வை கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் போடணும். புரிஞ்சுதா இது? ஓகே. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்காதுன்னு. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் இது, இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம 3.51 போடலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 3.51. எக்ஸாம்பிள் 3.51. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சால்வ் sin x plus cos x is equal to 1 plus sin x cos x. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, sin x plus cos x is equal to 1 plus sin x cos x. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, let us take this sin x plus cos x is equal to tன்னு எடுத்துக்கலாம். let us take, ஏன்னா இந்த சம் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகிறதுனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த சம் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த sin x plus cos x tன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? sin x plus cos x the whole square is equal to t square வந்துருமா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? sin square x plus cos square x plus 2 sin x cos x is equal to t square வந்துரும். Now sin square x plus cos square x is 1. So 1 plus 2 sin x cos x is equal to t square வந்துரும். Or in other words 2 sin x cos x is equal to t square minus 1 வந்துரும். Or sin x cos x is equal to t square minus 1 by 2 வந்துரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையுமே we are going to substitute it here. இந்த sin x plus cos x பதிலாக tனும் இந்த sin x into cos x பதிலாக t square minus 1 by 2னும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்? இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ஆகிடும்? இட் வில் பிகம் as t. let us take it as number 1. ஸோ substituting in 1. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு t is equal to 1 plus t square minus 1 by 2ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? t is equal to 2 plus t square minus 1 by 2. இந்த 2 இங்கே cross multiply பண்ணிடும். இப்போ 2t is equal to t square plus 1ன்னு வந்துடும். 2 minus 1 is plus 1. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்? t square minus 2t plus 1 is equal to 0. or இதை நம்ம எப்படி எழுதலாம்? this we can write it as t minus 1 the whole square எழுதிக்கலாமா? t minus 1 the whole square is equal to 0. or in other words we can say that t minus 1 is equal to 0 or t is equal to 1 ன்னு சொல்லலாம். t is equal to 1 னா என்ன அர்த்தம்? what is t? t என்னன்னு சொன்னோம்? it is sin x plus cos x. so sin x plus cos x is equal to 1 ன்னு வந்துடும். ஓகேவா? sin x plus cos x is equal to 1. ஸோ இந்த மாதிரி சம் வந்து இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ். இந்த மாதிரி சம் வந்து எப்படி போடணும்னா, இது வந்து this is of the form. இது வந்து அந்த லாஸ்ட் இன்னொரு டைப் பார்த்தோம்ல,
அந்த டைப் இது, அந்த லாஸ்ட் டைப் பார்த்தோமே, தட் இஸ் a sin x or இது வந்து இந்த டைப் a cos theta plus b sin theta is equal to c, இந்த டைப். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இது வந்து இதுக்கு வந்து we have to do it as ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, we have to divide this equation throughout by root of a square plus b square. இந்த டைப்புக்கு மெத்தட் வந்து root of a square plus b square ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் இதோட டைப். அண்ட் இது வந்து எப்போ வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் எப்போ வேலிடுனா when c is less than or equal to root of a square plus b square. c வந்து இந்த root of a square plus b squareக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது வேலிட். இப்போ இது கிரேட்டர் தானாக இருந்தால் it has no solution. புரியுதா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது ஒன் வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. if c is greater than root of a square plus b square then this equation has no solution. இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி டைப்பில் தான் இதை நம்ம போட போகிறோம். இந்த சம்மை வந்து நம்ம இந்த டைப்பில் தான் போட போகிறோம். ஸோ இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ a cos theta, this is of the form a cos theta plus b sin theta is equal to c. இதுக்கு மெத்தட் என்ன படித்தோம்? we have to divide by root of a square plus b square. இங்கே வந்து aங்கிறது 1, a is equal to 1, b is equal to 1. So அப்போ therefore we have to divide this equation throughout by root of 1 square plus 1 square, which is equal to root 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை throughout நம்ம root 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 1 by root 2 into sin x plus 1 by root 2 into cos x is equal to 1 by root 2 வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை we are going to write it as இந்த 1 by root 2 cos pi by 4 cos x into cos pi by 4 plus sin x into sin pi by 4 is equal to 1 by root 2 எடுத்துக்கலாமா? ஏன்னா 1 by root 2ங்கிறது வந்து it is cos pi by 4. அதுமாதிரி இங்கே 1 by root 2ங்கிறது sin pi by 4னு எழுதிக்கலாம். இப்போ this is of the form cos a cos b plus sin a sin b, which is cos of a minus b இல்லையா? cos a cos b plus sin a sin b is cos of a minus b. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, this we can write it as cos of x minus pi by 4 is equal to 1 by root 2ன்னு எழுதலாம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது cos a cos b. அதுமாதிரி இது மாதிரி எழுதும்போது x மைனஸ் வர மாதிரி தான் எழுதணும். x தான் முன்னாடி எழுதணும். pi by 4 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிடாதீங்க. x மைனஸ் pi by 4 தான் எழுதணும். x தான் முன்னாடி வர மாதிரி எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த 1 by root 2 in terms of cosல எப்படி எழுதலாம்? this we can write it as cos of x minus pi by 4 is equal to cos pi by 4ன்னு சொல்லலாமா? இப்போ this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? cos theta is equal to cos alpha. அப்போ therefore theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குங்க? x minus pi by 4. ஸோ x minus pi by 4 is equal to 2n pi plus or minus pi by 4 where n belongs to z. இப்போ இந்த மைனஸ் pi by 4 அந்த பக்கம் எடுத்து போயிடும், ஏன்னா நமக்கு வேண்டியது x தான். ஸோ அப்போ x is equal to 2n pi plus or minus pi by 4 plus pi by 4 where n belongs to z. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு ரெண்டு சொல்யூஷன் வரும். தட் இஸ் x is equal to 2n pi plus pi by 4 plus pi by 4, இது ஒரு சொல்யூஷன். ஆர் x is equal to 2n pi minus pi by 4 plus pi by 4. அப்போ from this we can say that x is equal to 2n pi plus pi by 2. ஏன்னா pi by 4 plus pi by 4 will be 2 pi by 4, which is pi by 2. Or x is equal to 2n pi where n belongs to z. இதுக்கும் where n belongs to z are the general solutions. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இந்த சம் இதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஏன்னா இது டைரெக்டாக போட முடியாது. இந்த sin x plus cos x tன்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? sin x into cos x என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அதை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக கொண்டு வந்து
அப்புறம் t is equal to 1 கொண்டு வரோம். அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம்னா sin x plus cos x is equal to 1 வருது. and then இது இந்த ஃபார்மில் வந்துடுது. that is இதுக்கு அடுத்த ஃபார்ம் a cos theta plus b sin theta is equal to c. ஸோ அதுக்கு மெத்தட் என்ன, we have to divide it throughout by a square plus b square. ஸோ இங்கே √2 டிவைட் பண்ணணும். √2 டிவைட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இதை வந்து cos a cos b minus plus sin a sin b which is cos of a minus b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு therefore we are getting it as cos of x minus pi by 4 is equal to 1 by √2 வந்துடுது. 1 by √2 cos pi by 4 எழுதுறோம். எழுதிட்டு cos theta is equal to cos alpha அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா we are getting the solution. புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் இந்த சம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். இந்த சம் அதனால இம்பார்ட்டன்ட். அடுத்த எக்ஸாம்பிள் 3.52 பார்க்கலாம். solve 2 sin square x plus sin square 2x is equal to 2. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to solve this அப்படின்னு பார்ப்போம் நமக்கு. ஸோ எக்ஸாம்பிள் 3.52. ஸோ we have to solve 2 sin square x plus sin square 2x is equal to 2. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா we are going to take this as இதை 2 sin square x plus இந்த sin 2x 2 sin x cos x ன்னு எழுதிக்கலாமா? 2 sin x cos x the whole square is equal to 2 ன்னு சொல்லலாமா? இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2 sin square x plus 4 sin square x into cos square x is equal to 2 ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை த்ரூஅவுட் 2 டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்? sin square x plus 2 sin square x into cos square x is equal to 1 வந்துடும். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? can we take sin square x common? ஸோ sin square x நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ sin square x இங்கே நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? ஸோ sin square x காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு 1 plus 2 cos square x is equal to 1 வந்துடும். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த +1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணுமா? +1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ +1 இங்கே வந்தால் நமக்கு என்ன ஆகிடும்? -1 ஆகிடும் இல்லையா? ஸோ sin square x -1 plus 2 sin square x into cos square x is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம மைனஸை வெளியில் எடுத்துடலாம். மைனஸை வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? 1 minus sin square x plus 2 sin square x into cos square x is equal to 0. இப்போ இது வந்து 1 minus sin square x எப்படி எழுதலாம்? cos square xன்னு எழுதலாமா? ஸோ minus cos square x plus 2 sin square x into cos square x is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம cos square x வெளியில் எடுக்கணும். we have to take cos square x outside. ஸோ cos square x வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? மீதி 2 sin square x minus 1 is equal to 0 வந்து. புரிஞ்சுதா? இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ cos square x is equal to 0 or 2 sin square x minus 1 is equal to 0. அப்போ from this sin square x is equal to 1 by 2 வந்து. ஸோ இப்போ இது கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்து ரெண்டு கேஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கேஸ் 1 cos square x is equal to 0. இதுக்கு டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது. புக்கில் சும்மா அப்படியே டைரெக்டாக போட்டிருக்காங்க, அப்படி போடக்கூடாது. இந்த cos square x எப்படி எழுதணும்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சம்மில் பார்த்தோம். இந்த மாதிரி cos square x வந்தாலே அது எப்படி எழுதணும்? 1 plus cos 2 theta or 2x 1 plus cos 2x divided by 2 is equal to 0 எழுதணும். புரியுதா? 1 plus cos 2x divided by 2 is equal to 0 எழுதலாம். ஸோ அப்போ from this இந்த 2 இங்கே சைட் cross multiply பண்ணிடுவோம். ஸோ அப்போ therefore ஸோ இந்த 2 இங்கே cross multiply பண்ணிடுவோம். அப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? cos 2x 1 plus cos 2x is equal to 0 or cos 2x is equal to -1 வந்துருக்கு. ஸோ cos 2x is equal to -1 எப்படி எழுதலாம்? cos of minus pi எழுதலாமா? ஏன்னா cos pi எழுதலாம். சரி, cos pi ஏன்னா cos 180 டிகிரி தானே -1, cos 0 வந்து 1, cos 180 வந்து -1. ஸோ இதை cos pi எழுதலாம். Now this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? cos theta is equal to cos alpha. அப்போ therefore theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z.
அப்போ இங்கே என்ன வரும் 2x is equal to 2n pi plus or minus pi where n belongs to z. இப்போ இதை throughout 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வரும் x is equal to n pi plus or minus pi by 2 where n belongs to z is the general solution. So இது ஒரு general solution. அடுத்தது second case பார்க்கலாம். So case 2. So case 2ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க sin square x is equal to 1 by 2 வந்துச்சு இல்லையா. கேஸ் 2ல sin square x is equal to 1 by 2 வந்துச்சு. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா we know that 1 minus cos 2x divided by 2 is equal to 1 by 2ன்னு சொல்லலாம் இல்லையா. இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ from this we can say that 1 minus cos 2x minus 1 is equal to 0. So plus 1 minus 1 cancel பண்ணிடலாமா. So இதில் plus 1 minus 1 நம்ம cancel பண்ணிடலாம். அப்போ from this we get that cos 2x is equal to 0 வந்து ஓகேவா. cos 2x is equal to 0 வந்து. But this can be written as cos 2x is equal to, so cos எந்த வேல்யூக்கு 0 வரும் pi by 2, cos 90 தான் 0 வரும் இல்லையா. Now this is of the form, so இது எந்த ஃபார்மில் இருக்குது cos theta is equal to cos alpha. இப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 2x is equal to 2n pi plus or minus pi by 2 where n belongs to z. So dividing by throughout ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணால் அப்போ என்ன வரும் x is equal to n pi plus or minus pi by 4 where n belongs to z is the general solution. So this is the general solution. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இந்த மாதிரி sin square x cos square x எல்லாம் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம இந்த 3.54 அது போட்டுடலாம். அப்புறம் 3.5455 முடிச்சுட்டு அப்புறமா 3.53 வரலாம். ஸோ 3.54 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் √3 sin theta minus cos theta is equal to √2. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 3.54. ஸோ √3 sin theta minus cos theta is equal to √2ன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மில் இருக்குது? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a cos theta. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a cos theta plus b sin theta is equal to c. So அப்போ இங்கே a is equal to -1, b is equal to √3 and then c is equal to √2. ஓகேவா? அப்போ we have to divide it throughout by a square plus b square which is equal to root of -1 the whole square which is 1 plus √3 the whole square which is 3 which is √4 which is equal to 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ throughout இதை 2 ஆல் டிவைட் பண்ணணும். 2 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் √3 by 2 into sin theta minus 1 by 2 into cos theta is equal to √2 by 2ன்னு வந்து ஓகேவா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா this we are going to write it as இதை வந்து நம்ம sin pi by 3ன்னு எழுதலாமா, ஏன்னா sin 60 degree. ஆர் இதை நம்ம வந்து cos pi by 6ன்னு எழுதலாம். this can be written as cos pi by 6. so sin theta into cos pi by 6 minus cos theta into sin pi by 6. pi by 6ங்கிறது 30 degree. sin 30 தான் 1 by 2. cos 30 தான் √3 by 2 is equal to, so இது 1 by √2ன்னு வந்துருமா. now this is of the form sin a cos b minus cos a sin b which is sin of a minus b. so that is sin of theta minus pi by 6 is equal to இந்த 1 by √2 எப்படி in terms of sin எழுதலாம், sin pi by 4ன்னு எழுதலாமா. now this is of the form இது எந்த ஃபார்மில் இருக்குது sin theta is equal to sin alpha. அப்போ therefore theta is equal to n pi plus -1 whole power n into alpha where n belongs to z. இதான ஜென்ரல் சொல்யூஷன் படித்தோம். ஸோ அப்போ therefore இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது theta minus pi by 6 is equal to n pi plus -1 whole power n into pi by 4 where n belongs to z.
இந்த minus pi by 6 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். அப்போ theta is equal to n pi plus minus 1 whole power n into pi by 4 plus pi by 6 where n belongs to z is the general solution. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது இந்த சம் எப்படி போடணும்னு? ஸோ இது வந்து இந்த ஆங்கிள் எடுக்கிறது வந்து அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக சைன் பை பை 6 சாரி காஸ் பை பை 6 இங்கே வந்து சைன் பை பை 6ன்னு எடுக்கிறோம். அப்போ தான் சைன் தீட்டா இன்ட்டு ஆர் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்ற ஃபார்மில் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்து போகிறோம். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் example 3.55 இந்த சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. solve root 3 tan square theta plus root 3 minus 1 into tan theta minus 1 is equal to 0. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 3.55. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? root 3 tan square theta plus root 3 minus 1 into tan theta minus 1 is equal to 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த tan தீட்டாவால் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரூட் 3 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ப்ளஸ் ரூட் 3 tan தீட்டா மைனஸ் tan தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? ரூட் 3 tan தீட்டா வெளில எடுக்கலாமா? இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? tan தீட்டா ப்ளஸ் 1. நம்ம இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? மைனஸ் 1 காமனாக வெளில எடுக்கலாமா? விச் இஸ் tan தீட்டா ப்ளஸ் 1 is equal to 0. அகைன் இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? tan theta plus 1 காமனாக வெளில எடுக்கலாமா? இப்போ மீதி நமக்கு root 3 tan theta minus 1 is equal to 0 இருக்கும். இப்போ இதுலேருந்து we can say that either tan theta is equal to minus 1 or tan theta is equal to 1 by root 3 சொல்லலாம். இப்போ இதை ரெண்டு கேஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் tan theta is equal to minus 1. ஸோ tan எப்போ minus 1 இருக்கும்? அது வந்து tan 45 தான் 1 அண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால we have to consider the fourth quadrant angle. ஏன்னா fourth quadrant தான் நமக்கு tan principal rangeக்குள்ளே வரும். ஸோ அப்போ therefore you have to take it as tan theta is equal to tan minus pi by 4. Now this is of the form. இது எந்த ஃபார்மில் இருக்குது? tan theta is equal to tan alphaன்ற ஃபார்மில் இருக்கா? So this is of the form tan theta is equal to tan alpha. அதுக்கு என்ன சொல்யூஷன் படித்தோம்? theta is equal to n pi plus alpha where n belongs to z. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே வந்து we have tan theta is equal to tan of minus pi by 4. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? theta is equal to n pi minus pi by 4 where n belongs to z is the general solution. ஸோ இது ஒரு சொல்யூஷன். அடுத்து செகண்ட் கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல் என்ன பார்த்தோம்? தட் இஸ் tan theta is equal to 1 by root 3 இல்லையா? tan theta is equal to 1 by root 3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? tan theta is equal to இதை tan pi by 6ன்னு எழுதலாமா? ஏன்னா tan 30 தானே 1 by root 3. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? tan theta is equal to tan alpha. அப்போ சொல்யூஷன் என்ன? theta is equal to n pi plus alpha where n belongs to z. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? theta is equal to n pi plus pi by 6 where n belongs to z is the general solution. புரிஞ்சுதாமா? இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸியும் கூட. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 3.53 பார்க்கலாம். let us see this example number 3.53. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that for any a and b minus root of a square plus b square less than or equal to a sin theta plus b cos theta less than or equal to root of a square plus b square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். we have to prove this. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். let us see how to prove it. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா let us consider this. consider இதை மட்டும் எடுத்துக்கோம். that is a sin theta plus b cos theta எடுத்துக்கோம். ஓகேவா? இதோட என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply and divide by root of a square plus b square ஆல் multiply and divide பண்ணும். ஸோ அப்போ therefore என்ன வரும்? root of a square plus b square
into a by root of a square plus b square into sin theta plus b by root of a square plus b square into cos theta வந்துருமா. So we are multiplying and dividing by root of a square plus b square. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, this we are going to write it as root of a square plus b square into இதை வந்து can we write it as cos alpha into sin theta plus இது sin alpha into cos theta எடுத்துக்கலாம். where cos alphaங்கிறது வந்து it is a by root of a square plus b square. அது மாதிரி sin alphaங்கிறது வந்து it is b by root of a square plus b square. இந்த மாதிரி எடுத்துக்கோம். Now this is of the form sin a cos b plus cos a sin b. Just sin of a minus b ன்னு சொல்லலாமா? Therefore this we can say it as root of a square plus b square into sin of theta minus alpha ன்னு சொல்லலாமா? இதுதான் என்னது? a sin theta plus b cos theta. ஓகேவா? அப்போ can we say that this இப்போ இந்த டேர்ம் வந்து இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ சம்திங்கோட ஈக்குவலாக இருக்குது. அப்போ கேன் வி சே தட் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா மாடுலஸ் ஆஃப் திஸ் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லலாமா? வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா வெறும் இதை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுறோம், இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணலை. அப்போ நமக்கு இது வந்து இதை விட கம்மியாக தானே இருக்கும். இதை விட கம்மியாக தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு இது ஈக்குவல்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு இது ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ நோ தட் 6 is equal to 2 into 3 இல்லையா? அப்போ கேன் வி சே தட் 6 is சரி இல்லை இப்படி வராதுமா. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணதுக்கு இது ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ திஸ் வில் பி லெஸ் தேன், இந்த ஒரு வேல்யூவை விட இது கம்மியாக தானே இருக்கும். இது வந்து கம்மியாக தானே இருக்கும். So therefore we can say that modulus of a sin theta plus b sin theta less than or equal to root of a square plus b square ன்னு சொல்லலாம். Now this is of the form modulus of x is less than or equal to r னா, then can we say that minus r less than or equal to x less than or equal to r ன்னு படிச்சோம் இல்லையா ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்போ we can say that minus root of a square plus b square is less than or equal to a sin theta plus b cos theta which is less than or equal to root of a square plus b square ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? So therefore we can say this hence proved. இந்த இடத்துல ஆக்சுவலாக ப்ளஸ் வரும். ஏன்னா this is of the form sin a cos b plus cos a sin b which is sin of a plus b. ஸோ இங்கே ப்ளஸ் வரும். ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sin thetaவோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1. ஸோ -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது உங்களுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது 0லேருந்து 1க்கு நடுவில் தான் இருக்கும் sin thetaவோட வேல்யூ. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எய்தர் 1/2 √3/2 அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதோட இது ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு வேல்யூ விட இது கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். எனக்கு இது வந்து 1 விட கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா this will be either equal to 1 or less than 1 இருக்கிறதுனால this value will be either less than or equal to this root of a square plus b square ன்னு சொல்லலாம். ஓகேவா? now modulus of x is less than or equal to r னா then we can say that minus r less than or equal to x less than or equal to r ன்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி we are saying it as minus root of a square plus b square less than or equal to a sin theta plus b cos theta less than or equal to root of a square plus b square ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா இந்த சம்ம? புரிஞ்சுதா இது? ஓகே, எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.